என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை தருவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் என்னுடைய வாக்கானது சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் அப்பனுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. இதை நான் சொல்லி முடித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகிறது. அது கிடைக்கும் பொழுது இந்த அப்பனுடைய சக்தி என்ன என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்கி நீ காத்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா? நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நடத்தி தரக்கூடியது உன் அப்பன் நான் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த அப்பன் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது நிச்சயமான உண்மை. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற ஒரு வாக்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கப் போகின்றது. என் தங்கமே, முதலாவதாக நீ வேண்டுமென்று என்னிடத்தில் கேட்ட ஒரு உறவை பற்றிய செய்தியை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன். அந்த உறவானது உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதை நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய உண்மை நிலை என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக்கூடாது. வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலைகளை மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து காட்டும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பது இல்லை. ஏனென்றால் சில சூழ்நிலைகள் அமைந்துவிட்டால் தவறு செய்யக்கூடாத நிலையிலும் சிலர் தவறினை செய்து விடுவார்கள். அதன் பிறகு ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று வருத்தப்பட்டு கேட்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது எண்ணிக்கொண்டு வருந்துவதில் எந்தவித பலனும் கிடையாது. என் தங்கமே, எத்தனையோ அறிகுறிகளையும் உனக்கு காண்பித்து கொடுத்தும் அதை உன்னால் கண்டுகொள்ள முடியாமல் போய்விட்டது. சிலருக்கு தெரிந்துமே அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைதான் இருந்தது. எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையினை நீயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கிறது என்றால் அதனுடைய நோக்கத்தை நீ பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு நான் அதை திருத்தி விடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திறமையை எதில் பயன்படுத்த வேண்டுமோ அதில் மட்டும் நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும். அப்பன் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மனிதனின் மனம் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற ஒரு வாய் நாளை அதையே மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரமாகாது. என் தங்கமே, நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார், ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இன்று இப்படி கஷ்டமாக இருக்கிறது என்று. தான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கைதானே, அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கி கொண்டு இருக்கிறாய் என்று நீ கேட்டுப்பார். என் தங்கமே, சிலருடைய அனுபவங்களையாவது நீ கேட்டு தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள்ளே வரும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையும் அதுதான்.
என் தங்கமே, நீ நினைக்கலாம், அப்பா, எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று வரும் அல்லவா? என் தங்கமே, சூழ்நிலைகள்தான் வேறு வேறு தவிர பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். அதற்கான மனப்பக்குவம் உன்னிடத்திலே இருக்கிறதா என்பதை சோதித்துப்பார். என் தங்கமே, முதலில் நீ நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்றால் நீ இதை செய்தால்தான் கிடைக்கும், அப்படி இருந்தால்தான் கிடைக்கும், இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறுகிறாய் என்று வைத்துக்கொள். அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நல்ல குணங்களை கொண்டிருக்கிறாய், நல்ல பண்புகளையும் கொண்டிருக்கிறாய். உன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கங்கள் இங்கு யாரிடத்திலும் இல்லை. அப்படி இருக்கின்ற என் பிள்ளை, நீ மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறினால் உன்னுடைய சுயம் என்பது மாறிவிடும் அல்லவா? நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏறாமல், காயப்படுத்தாமல் நீ சுதந்திரமாக செய்ய வேண்டும். எப்பொழுது உனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கின்றதோ அந்த வாழ்க்கை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்னுடைய குழந்தைகள் எத்தனையோ பேர் இதையெல்லாம் தெரியாமல் தான் விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். தான் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கண்மூடித்தனமான சில விஷயங்களை செய்து விடுகிறார்களே தவிர அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. என்ன நடக்கும் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது இல்லை. இந்த அப்பன் நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி உனக்கு நல்லபடியாக அமையுமோ அதேபோல அமையும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டும். உனக்கு ஏற்றபடி நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறது. உன் குலதெய்வம் உன்னுடைய விருப்பத்தின்படிதான் நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கிறேனோ அதுபோல் உனக்கு துணையாக இருந்து அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்களாகவே செய்து கொடுக்கப் போகிறார்கள். என் பிள்ளையே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வாக்கினை உன் வாழ்க்கையில் கேட்டுவிட்ட பிறகு இந்த அப்பன் சொல்வதையும் உன் குலதெய்வம் சொல்வதையெல்லாம் சற்று கவனமாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும். இதைவிட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்கப் போகின்றது? என் குழந்தையே, உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவன்தான் நான். இந்த அப்பனை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டால் போதும். நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கண்ணீரை தேவையில்லாமல் நீ வீணாக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என் தங்கமே, நீ கண்மூடித்தனமான அன்பு வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதையும் மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்திற்கு செய்ததால் யாருடைய துணையும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும்தான் சொல்வேன். என் தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு நல்லபடியாக ஒரு வாக்கினை கொடுக்கின்றேன். இதை என்னுடைய சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்கிறேன். அதனால் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு
உன்னை விட்டு விலகிச் செல்வதையெல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள். எது உன் வாழ்க்கையையும் எது உனக்கானதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கானதைத்தான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது? உன்னுடைய எண்ணங்களை முழுமையாக உணர்ந்தவன் இந்த அப்பன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, இந்த விஷயங்களையெல்லாம் நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டிய என்ற அவசியம் கிடையாது. நீ என்ன நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றியும் கொடுத்து விடுவேன். என்றுமே நீ சந்தோஷமான நிலையில் நிம்மதியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். என் பிள்ளையே, தேவையில்லாமல் உன்னுடைய மனப்பக்குவம் குறைந்திருக்கக்கூடிய வேளையில் அடம் பிடித்து ஆசைப்பட்டு பெற்றுவிட்ட பிறகு அதனை வைத்து உன்னால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்றால் மற்றவர்கள் முன்னால் தலை குனிந்து குறுகியல்லவா நிற்க வேண்டிய நிலைமை வரும். இதுதான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு மற்றவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரும் உன்னை ஒருபோதும் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையால் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லிவிடக்கூடாது. உனக்கு எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை எல்லாம் நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதனால் என் செல்லமே, எல்லோருக்கும் மற்றவர்கள் மீது இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக மாறும். ஏனென்றால் இந்த உலகமே மாறக்கூடியதுதான். அது அவர்களுடைய வார்த்தை என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். இங்கே நீ உன் அப்பன் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான செயல்களை தொடங்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையே உனக்கானதாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இனிமேல் எல்லா விஷயங்களுக்கான மாற்றங்கள் மிக விரைவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் வந்து உன்னை சேரும். என் பிள்ளையே, மன மகிழ்ச்சியோடு இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். நீ நினைத்ததை விட அவையெல்லாம் உனக்கு மிக விரைவாகவே நடக்கத்தான் போகிறது. என்ன வாழ்க்கை வேண்டுமென்று இந்த அப்பனிடத்தில் வேண்டி நின்றாயோ அதை உன் கைகளிலே நான் ஒப்படைக்கப் போகிறேன். அது சரியானதா சரிப்பட்டு வராதா என்பதையும் நான் உனக்கு அறிகுறிகள் மூலமாக உணர்த்தி காட்டிவிடப் போகிறேன். இந்த அறிகுறிகளையெல்லாம் நீ சரியாக பற்றி கொண்டு உன் வாழ்க்கையில் நீ மேலே வந்து விட வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை. இது உனக்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் உன்னை காக்க நிரந்தரமாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிரந்தரமாக இனி வரப்போகிறது. இதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பவன் இந்த அப்பன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு வரும் சோதனைகளை கண்டு எல்லாம் ஒருபோதும் பயந்து நிற்காதே. ஏனென்றால் சோதனைகளை கடக்காமல் யாராலும் சாதனைகள் படைத்துவிட முடியாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.